ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 306. இதில் துந்துகாரி என்பவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது பத்மபுராணத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தின் புகழை விவரிக்கின்ற பாகவத மகாத்மியம் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதியில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான கோகர்ணா என்பவரின் கதை மிக மிக அழகாக விவரிக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த கோகர்ணாவின் கதை இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கவனமாக கேட்பதை முக்கியமாக குறிப்பிடுகின்றது. ஆத்மதேவா மற்றும் துந்துளி ஆகிய இருவரின் வளர்ப்பு மகன் கோகர்ணா, மேலும் துந்துளியின் சகோதரியின் மகனான துந்துகாரி என்ற குழந்தையையும் அவர்கள் சேர்த்து வளர்த்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் வளர வளர அவர்களுக்கு கல்வி புகட்டப்பட்டது. ஆனால் துந்துகாரியோ மிக மிக மோசமான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி பாவ வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டான். ஆனால் நல்ல புனிதமான பக்திமயமான வாழ்க்கை வாழ்ந்த கோகர்ணா எப்போதும் பகவான் கிருஷ்ணரின் பக்தி சேவையிலே ஈடுபட்டு தனது வாழ்நாளை கழித்து வந்தார். பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்த துந்துகாரி இறந்த பிறகு அவனுடைய பாவ செயல்களின் காரணமாக ஒரு பேயாக மாறி அந்த கிராம மக்களை துன்புறுத்தி வந்தான். தனது சகோதரன் இப்படி ஒரு பேயாக மாறி மோசமான நிலையில் இருப்பதைக் கண்ட கோகர்ணா அவன் மேல் கருணை கொண்டு அவனுடைய விடுதலைக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என முயற்சித்தார். பக்தியில் மிக முதிர்ந்த நிலையில் இருந்த கோகர்ணா தனது சகோதரனை விடுவிக்கும் ஒரே வழி ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதுதான் என்பதை பிற தூய பக்தர்கள் மூலமாக அறிந்து கொண்ட கோகர்ணா ஸ்ரீமத் பாகவதத்தை கவனமாக படிப்பதற்கு ஆயத்தம் ஆகிவிட்டார். பல பக்தர்களும் கூடினார்கள். பிறகு கோகர்ணா மிக மிக கவனத்துடன் மன ஒருமைப்பாடுடன் பகவான் கிருஷ்ணர் மேல் தனது முழு கவனத்தை செலுத்தி ஸ்ரீமத் பாகவதத்தின் 12 காண்டங்களையும் தொடர்ந்து 7 நாட்களாக படித்தார். இப்படி தொடர்ந்து 7 நாட்களாக ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து முடித்த உடனேயே பேயாக இருந்த துந்துகாரி விடுதலை அடைந்து விட்டார். யார் கண்ணிலும் படாது பேயாக வாழ்ந்த துந்துகாரி இப்போது சபையில் எல்லா பக்தர்களுக்கு மத்தியில் மிக அருமையான ரூபத்துடன் தோன்றினார். இதை பற்றி பாகவத மகாத்மியத்தில் குறிப்பிடப்படும் பொழுது எல்லா பக்தர்களின் முன்னிலையில் துந்துகாரி மிக அழகிய தோற்றத்துடன் தோன்றினார். அவரது நிறம் ஆழ்ந்த நீல நிறமாக இருந்தது. அவருடைய கழுத்தில் துளசி மாலைகள் இருந்தன. அவர் மஞ்சள் நிற பட்டு ஆடையை உடுத்தியிருந்தார். விலை மதிப்பு அல்லாத கற்கள் பதித்த கிரீடத்துடன் காதில் குண்டலங்களுடன் தோன்றினார். துந்துகாரி எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் தோன்றிய துந்துகாரி தனது சகோதரன் முன்பாக சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து கோகர்ணாவை நமஸ்கரித்தார். பிறகு அவரை அரவணைத்து ஸ்ரீமத் பாகவதத்தை படித்ததற்காக கண்கள் நீர்மல்க நன்றி தெரிவித்தார். மேலும் அங்கே இருந்த மற்ற அனைத்து பக்தர்களுக்கும் தனது பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பித்தார். பிறகு துந்துகாரி 7 நாட்களாக படிக்கப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தை புகழ் பாடினார். இப்படி ஸ்ரீமத் பாகவதத்தை புகழ் பாடிக்கொண்டு இருந்தபோது அந்த நேரத்தில் ஒரு அருமையான நன்கு அலங்கரிக்கப்பட்டு இருந்த வைகுண்ட வாகனம் வந்து சேர்ந்து விட்டது. அந்த வைகுண்ட வாகனத்தில் விஷ்ணு தூதர்கள் அமர்ந்து இருந்தார்கள்.
விஷ்ணு தூதர்கள் உடன் வந்து இறங்கிய அந்த அழகிய வாகனம் மிக மிக பிரகாசமாக ஜொலித்தது. எல்லோர் கண்களையும் கூசச் செய்யும் அளவுக்கு மிகவும் பிரகாசமாக இருந்தது. பிறகு விஷ்ணு தூதர்கள் துந்துகாரியை அந்த வைகுண்ட வாகனத்தில் அமரச் சொன்னார்கள். துந்துகாரியும் அந்த வைகுண்ட வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார். இவற்றையெல்லாம் ஆச்சரியமாக நின்று பார்த்து கொண்டிருந்த கோகர்ணா விஷ்ணு தூதர்களை பணிவாக அணுகி, நான் தங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கலாமா என பணிவுடன் கேட்டார். விஷ்ணு தூதர்கள் அனுமதி கொடுக்க கோகர்ணா அவர்களிடம், ஓ அன்பான பகவான் ஹரியின் பக்தர்களே, இங்கு நான் ஸ்ரீமத் பாகவதம் படித்தபோது எண்ணற்ற பக்தர்கள் அதை கேட்டு தூய்மை அடைந்து உள்ளார்கள். எனது சந்தேகம் என்னவென்றால், இப்படி எண்ணற்ற பக்தர்கள் இருந்தபோதும் ஏன் அவர்களுக்கும் இந்த வைகுண்ட வாகனத்தில் இடம் அளிக்கப்படவில்லை? நான் கவனித்தபோது எல்லோரும் சமமாக கேட்டனரே, ஏன் இந்த பலனில் வித்தியாசம் என நான் தெரிந்து கொள்ளலாமா என கேட்டார். அதற்கு விஷ்ணு தூதர்கள் பதில் அளித்தார்கள். ஓ கோகர்ணா, எல்லோரும் கேட்டு இருந்தாலும் ஒவ்வொருவரும் எந்த தரத்தில் கேட்டு இருக்கின்றார்கள் என்பதில் வித்தியாசம் இருக்கின்றது. எல்லோரும் கேட்டது உண்மைதான், ஆனால் அவர்கள் எந்த அளவுக்கு தரமாக அதை கேட்டார்கள், கேட்ட பிறகு எப்படி அவர்கள் எடுத்து கொண்டார்கள் என்பதில் வித்தியாசம் இருக்கின்றது. அப்படி கேட்ட பிறகும் அவர்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்தினார்கள், எப்படி பகவான் கிருஷ்ணரை வழிபட்டார்கள் என்பதிலும் வித்தியாசம் இருக்கின்றது. ஆகவே இந்த வேறுபாடு இதுதான் துந்துகாரியை அழைத்துச் செல்வதற்கான காரணம் என விஷ்ணு தூதர்கள் கூறினார்கள். மேலும் விஷ்ணு தூதர்கள் கூறும்போது, பேய் ரூபத்தில் இருந்த துந்துகாரி 7 நாட்கள் தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டாலும் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்ட பிறகு இரவு பகவானை மிக மிக கவனத்தோடும் சிரத்தையோடும் வழிபட்டார். பிறகு அன்றைக்கு தாம் என்ன கேட்டு இருக்கின்றோம் என்பதை கவனத்துடன் நினைவு கூர்ந்தார். ஆகவே மிக மிக கவனத்தோடு ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டதினால் அவருக்கு இந்த பலன் உடனடியாக கிடைத்து இருக்கின்றது. மேலும் விஷ்ணு தூதர்கள் கூறும்போது, பொதுவாக நிலையில்லாத ஞானம் எப்படி பலன் தராதோ அதே போன்று கவனம் இல்லாமல் ஒருவர் கேட்கும் விஷயமும் பலன் தராது. அதே போல் கவனம் இல்லாமல் பகவான் கிருஷ்ணருடைய திருநாமத்தை உச்சரிப்பதும் எதிர்பார்த்த பலனை தருவது கிடையாது. அதுபோக பக்தர்கள் இல்லாத இடமும் உபயோகம் அற்றது. மேலும் தகுதியற்றவர் அளிக்கும் யாக நிவேதனங்களும் உபயோகமற்றது ஆகும். மேலும் தகுதி அற்றவர்க்கும் கொடுக்கப்படும் தானமும் விரயம் ஆகிவிடுகின்றது. மேலும் எந்த தர்மமும் கடைப்பிடிக்காத குடும்பமும் மதிப்பிற்கு உரியது ஆகாது என்றார்கள். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதனால் வரக்கூடிய முழு பலனை பெற வேண்டுமென்றால் ஒருவர் ஸ்ரீமத் பாகவதத்தின் வார்த்தைகளில் முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் ஆன்மீக குருவின் மேல் முழு நம்பிக்கை கொண்டு தன்னை மிக மிக கீழ் ஆனவனாக கருத வேண்டும். அவர் தனது மனதை கட்டுப்படுத்தி பகவான் கிருஷ்ணரின் செய்திகளை மிகவும் கவனத்துடன் கேட்க பழக வேண்டும். இப்படியாக கூறிய அந்த விஷ்ணு தூதர்கள் மீண்டும் கோகர்ணா இடம், இங்கு குடியிருக்கும் அனைத்து பக்தர்களும் மீண்டும் ஒருமுறை பாகவதத்தை கவனமாக கேட்டால் அவர்களும் வைகுண்டத்திற்கு வருவது கண்டிப்பாக உறுதியானது ஆகும். ஓ கோகர்ணா, மேலும் உன்னை பொறுத்தவரை பகவான் கோவிந்தரே நேரடியாக வந்து உன்னை அழைத்து செல்வார், கவலைப்படாதே என விஷ்ணு தூதர்கள் உறுதி அளித்தார்கள். இப்படி
கூறிய விஷ்ணு தூதர்கள் கோகர்ணாவை ஆசீர்வதித்து பிறகு துந்துகாரி உடன் அந்த விமானத்தில் வைகுண்டம் புறப்பட்டு சென்றார்கள். பிறகு அடுத்ததாக வந்த சிராவண மாதத்தில் கோகர்ணா மீண்டும் ஸ்ரீமத் பாகவதத்தை உச்சாடனம் செய்ய துவங்கினார். ஏற்கனவே கூடியிருந்த அந்தன பக்தர்களும் அங்கு கூடி அமர்ந்து கோகர்ணா இடம் இருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை இந்த முறை மிக மிக கவனத்துடன் கேட்டார்கள். இப்படியாக ஒரு வார காலம் 7 நாட்கள் தொடர்ந்து அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை கவன சிதைவு இல்லாமல் கேட்டார்கள். இப்படியாக ஸ்ரீமத் பாகவத உச்சாடனம் முடிந்த உடனேயே ஆச்சரியத்தக்க வகையில் பகவான் ஸ்ரீஹரியே தனது ஆன்மீக வைகுண்ட விமானத்தில் அங்கு வந்து சேர்ந்து விட்டார். பகவான் ஹரி உடன் எண்ணற்ற விஷ்ணு தூதர்கள் பலவிதமான விமானங்களில் வந்து சேர்ந்து விட்டார்கள். அப்போது பகவான் கிருஷ்ணரை புகழ்பாடும் எண்ணற்ற பாடல்களை பாடி எங்கும் விழாக்கோலமாக இருந்தன. பகவான் ஸ்ரீஹரி தனது ஆன்மீக சங்கான பாஞ்சசன்யத்தை உறக்க ஊதி எல்லா பக்தர்களுக்கும் ஆன்மீக ஆனந்தத்தை கொடுத்தார். பிறகு பகவான் ஹரி தனது வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி கோகர்ணாவை அரவணைத்து கொண்டார். கோகர்ணாவை பகவான் அரவணைத்த உடனேயே கோகர்ணாவும் பகவான் ஹரியைப் போலவே நீல நிறத்தில் 4 கரங்கள் உடன் தோன்றினார். அவரும் மஞ்சள் பட்டு ஆடை உடன் விலை மதிப்பற்ற கற்களை உடைய கிரீடங்கள் மற்றும் குண்டலங்களுடன் தோன்றினார். கோகர்ணா இப்படி ஆன்மீக உடலை பெற்ற உடனேயே அங்கு ஸ்ரீமத் பாகவதத்தை கவனமாக கேட்ட அனைத்து பக்தர்களும் அதே ஆன்மீக ரூபத்தை அடைந்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த மற்ற உயிரினங்கள் மேலும் தாழ்ந்த நிலையைச் சேர்ந்த உயிரினங்கள் எல்லோரும் ஆன்மீக உடலை பெற்றுவிட்டார்கள். பிறகு பகவான் ஸ்ரீஹரி கோகர்ணா மற்றும் அங்கு இருந்த அனைத்து பக்தர்களுடன் வைகுண்ட விமானம் ஏறி வைகுண்டத்திற்கு செல்ல ஆயத்தம் ஆகிவிட்டார். விமானமும் கிளம்பியது. ஒருவர் பற்பல பிறவிகளாக கடுமையான தவம் இருந்து கூட பகவான் கிருஷ்ணருடைய ஆன்மீக இருப்பிடமான வைகுண்டம் மற்றும் கோலோக விருந்தாவனத்தை அடைய முடியாது போகலாம். ஆனால் யார் ஒருவர் ஸ்ரீமத் பாகவதத்தை மிக மிக கவனமாக கேட்கின்றாரோ பகவான் கிருஷ்ணரின் கருணையினால் அவர் ஆன்மீக லோகம் செல்வது உறுதியாகின்றது. எப்படி பகவான் ராமச்சந்திரர் தோன்றிய போது அவர் மீண்டும் வைகுண்ட உலகத்திற்கு செல்லும் பொழுது அனைத்து அயோத்தியவாசிகளும் அவருடன் வைகுண்டம் சேர்ந்து விட்டார்கள். அதே போன்று ஒருவர் ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து கவனமாக கேட்பதால் அவரும் பகவான் கிருஷ்ணருடைய ஆன்மீக இருப்பிடத்தை அடைவது உறுதி ஆகின்றது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.